இயேசு கிறிஸ்துவிடம் பிசாசானவன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அதிகாரம் பிசாசிடம் இருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனை அந்த சோதிக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்துவிடம் கேட்பான், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நான் இதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று வசனத்தினாலே ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவன் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவன் வருகிறான். அவனுக்கு இயேசு இடத்துல ஒரு அதிகாரமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இருந்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த வசனத்துல அவரே சொல்லுகிறார், பிதா என்னிடத்தில் அன்பா இருக்கிறதுனால நான் பிதாவிடத்தில் அன்பா இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறதை நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் கட்டளையிட்டதை செய்கிறதுனால எனக்கு வேற எதையும் செய்யறதுக்கு டைம் கிடையாது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் தான். அவர் இந்த உலகத்தின் பாவத்துக்குள்ளதான் வாழ்றாரு. ஆனா ஏன் அவருக்குள்ள பாவம் வரல தெரியுமாங்க? அவருக்கு டைம் கிடையாது வேற எதையும் செய்கிறதுக்கு. அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்கிறதற்கு, பிதாவின் கட்டளை செய்கிறதுக்கு மட்டுமே அவர் இந்த உலகத்துல அந்த காரியங்களை மட்டுமே செஞ்சார். அல்லேலூயா. வேற எது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாத வார்த்தைகளோ, தேவையில்லாத கதையோ அதெல்லாம் பேசினா அது ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்குள்ள போய் விழும். அல்லேலூயா. அதுலலாம் அவர் ஈடுபாடு வைக்கல, அதுக்குள்ள அவர் போகல. அல்லேலூயா. அப்போ நம்மளும் நம்ம லைஃப்ல தேவ சித்தம் நமக்கு ஒண்ணு வச்சிருக்காரு. நம்ம இயேசுவின் கையில நம்ம வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டோம். இயேசு இடத்துல நம்ம அன்பா இருக்கிறோம். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம். பிசாசானவனுக்கு நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லதான். அல்லேலூயா. நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால பாவம் இல்லதான். அது மட்டும் இல்ல, அவர் இருந்தது போல பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு நாம் நம்ம லைஃபை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் பாவம் இல்லாம ஜெயித்து வாழ முடியும். அல்லேலூயா. நம்மளுடைய டைம் அவருக்காக மட்டுமே. அல்லேலூயா. அதான் மெயின் ப்ரையாரிட்டி. கதை தான் மேல சொல்ல போறேன்.